17 வயசு பையனுடைய கீழ்மையும் சொல்லலாம். அப்போ படிச்சுட்டே இருக்கும்போது யாரோ கதவை தட்டிட்டாங்க. நான் யாருன்னு கேட்டேன். எங்கள் அம்மா. என்னன்னா, பர்ஸ்ல இருந்து காசு எடுத்து போக மாட்டேன். நான் உடனே அந்த புத்தகம் என்ன பண்ணுன்னு தெரியல. எங்கள் வீடு பெரிய வீடு, ரொம்ப வறுமையான வீடு, சின்ன வீடு, ஒரு ரூம் தான். அப்போ ஒரு டேபிள் இருந்துச்சு. டேபிள் மேலே ஒரு டைனோரா டிவி இருந்துச்சு. அந்த டேபிளுக்கு அந்த பக்கம் கேப்பில் அந்த 3 புத்தகங்களை போட்டு வந்துட்டேன். உடம்பெல்லாம் வேர்த்துருச்சு. எங்கள் அம்மா திறந்து பார்த்தேன். என்னடாச்சு? இல்லைம்மா, எனக்கு ஒரு மாதிரி ஜோரம் அடிக்கிற மாதிரி வெளியே ஓடிட்டேன். வெளியே ஓடி ஒரு 3 மணி நேரம் கிரிக்கெட் விளையாட போயிட்டேன். பக்கத்தில் உட்லண்ட்ஸ், அந்த பழைய உட்லண்ட்ஸ், அங்கே கிரிக்கெட் விளையாட போயிட்டு சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு வரேன். வந்தால் எங்கள் அம்மா வெளியே ஏதோ கூட்டிகிட்டு இருக்காங்க. நான் உள்ளே போகிறேன். பார்த்தா எனக்கு பெரிய ஷாக்கு. அந்த 3 புத்தகம் ஏதோ கூட்டிருக்காங்க போல. உள்ளே போய் பார்த்தா அந்த 3 புத்தகம் இருக்குது. அதை எடுத்து எங்கள் அம்மா அந்த டேபிளில் வச்சு அது மேலே ஒரு சின்ன பேப்பர் வெயிட் வச்சுருந்தாங்க. எங்கள் அம்மாவை நான் பெரிய கடவுளை பார்த்து தரணும். நண்பர்களே, இப்போ நான் ஒரு சின்ன சுச்சுவேஷனை மாத்துறேன். அந்த 17 வயது இன்னைக்கு உங்க முன்னால பேசிக்கிட்டு இந்த பையன் ஒரு பெண்ணாக இருந்த என்ன இருக்கு வச்சுக்கிறோம். அப்ப எனக்கு ஒரு சுதந்திரம், ஒரு பெண்ணுக்கு சுதந்திரம் கொடுப்போமா? எங்க அம்மா அநேகமாக அவளை விளக்கமத்தால் அடித்திருப்பாங்க. காமம் ஆண்களுக்கு மட்டும் சொந்தமா?